வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். எனது அன்பு நண்பர்களே, ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே. ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். என்னங்க சார், சனி திசையில சூரிய புத்தி அப்பாவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி சந்திர திசையில ராகு புத்தி அம்மாவுக்கு நல்லா இருக்காதுன்றாங்களே, அதே மாதிரி செவ்வாய் திசையில சனி புத்தி சகோதரனுக்கு ஆகாதுங்கிறாங்களே, புதன் திசையில இந்த குரு புத்தி தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறாங்களே, என்ன சார் இது, இந்த திசைக்களை சொல்றாங்களேன்னு ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட் கேட்கிறார். ஆகாதுன்னு சொன்னதை நானும் இந்த திசா இது சொல்லக்கூடிய பலன்களை சொல்லக்கூடிய அந்த சிந்தாமணிங்கிற புத்தகத்துல பாக்குறேன் சார். அங்கேயும் இப்படிதான் போட்டிருக்காங்க. சனி திசையில் சூரிய புத்தி தகப்பனாரு கண்டம், சூரிய திசையில் சனி புத்தி மகனுக்கு கண்டம் அப்படின்லாம் போட்டிருக்காங்களே சார், இது என்ன சார் அப்படின்றார். இதுக்கு ஒரு விளக்கம், ஒரு கதை மாதிரி வரும். ஜோதிட சாஸ்திரம் படிப்படியா முன்னேறிட்டு தான் வந்திருக்கே தவிர, அது எடுத்த உடனே இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த நாங்க பலன் சொல்லக்கூடிய முழுமையான அமைப்புல கிடையாது. காரணம் என்னன்னா, கோச்சாரத்தை தான் அடிப்படை. முதல்ல முகூர்த்தங்கள், அப்புறமேலு நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அப்புறம் நட்சத்திரங்கள் ராசிகளை உருவாக்குறோம். இந்த ராசிகளை ஜாதகம் யாருக்கும் கணிக்கிறது கிடையாது, கணிக்கலாம் முடியாது. ஏன்னா அது ஒரு ராசியை வச்சுக்கிட்டு, நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு, இந்த நட்சத்திரம் இதுதான் எங்க குல நட்சத்திரம், எங்களுடைய வம்ச நட்சத்திரம்லாம் சொல்லி வந்த காலமெல்லாம் அந்த காலத்துல உண்டு. பட் தமிழர்கள்லாம் ஜோதிடத்தெல்லாம் பெருசா பார்க்கலைங்க. ஏன்னா தமிழர்களுக்கெல்லாம் ஜோதிடம் கிடையாது. தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்தில் பிறந்தார்னு சொல்றாங்களே தவிர, அவர் சதய நட்சத்திரத்துக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயில் கும்பாபிஷேகம், அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடத்துறாங்க. நாயக்கர்கள் ஆண்ட பொழுது 1538 இருந்து 1528 1738 வரைக்கும் நாயக்கர்கள் கிங்டம் தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சி பண்றப்போ அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சதய நட்சத்திரத்துல பண்றாங்க. சார், அவங்களுக்கு எப்படி சார் சதய நட்சத்திரம் பண்ணா? அவங்கதான் பஞ்சாங்க கணிதர்களே தெலுங்குல இருந்து இங்க கொண்டு வராங்க. இந்த மலையாளத்துல இருந்து வளரிஷி குரூப் எல்லாம் வந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. தெலுங்கர்கள், தெலுங்கு பிராமணர்கள் இங்க வந்தாங்க. அவங்கதான் அவங்க ஆட்சிக்கு அமைச்சர்களா இருந்தாங்க. அவங்கதான் அமைச்சர் இந்த கால பரிமாணங்களை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த பஞ்சாங்கம் கணிக்கக்கூடிய அமைப்பினர்களை உருவாக்குறாங்க. அவங்களுக்கு ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, பஞ்சாங்கங்களை உருவாக்குறாங்க. அந்த பஞ்சாங்கங்கள் உருவாக்கும் போது 5 அங்கம்தான் வரும். திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் தான் வரும். அதை தான் புக்கில் எழுதி அந்த திதிக்கு உண்டான சடங்குகளை சைவ கோயில்கள், வைணவ கோயில்கள் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்குறாங்க அந்த கால கணிதத்துல. அதுக்கு முன்னாடி வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் பசலி ஓடுதே. கலெக்டர் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா பசலியில தான் ஓடும். அதை விட நீங்க இந்த கலெக்டர் ஆஃபீஸ் என்ன, இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா பசலி கணக்குல தான் ஓடும். இது அக்பர் காலத்துல ஏற்படுத்தின ஒரு கால கணக்கு. அதுலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கணக்கு ஓடுதுன்னு வைங்க. அப்படி வர்றப்ப அந்த பஞ்சாங்க கணிதர்கள் சதய நட்சத்திரத்துல ஒரு திருவிழாவை எடுத்து நடத்தினாங்களே தவிர, ராஜராஜ சோழனுக்கும் சதயத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அவருக்கு உண்மையிலே நட்சத்திரம் இருந்தா அவர் மகனுக்கு இருந்திருக்கும், பேரனுக்கு இருந்திருக்கும், பேரனுக்கு இருந்திருக்கும், வரிசையா வந்துருமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்க. சும்மா பேரை உருவாக்குறது தானே. ராஜராஜன் கட்டினாருன்னு சொல்லி ஒரு அழகான கதையை நம்ம அற்புதமா உருவாக்கி இருக்கோம். அதெல்லாம் நம்ம யாரு கட்டினாங்கிறதெல்லாம் நமக்கு அதுல ஒரு கவலையே கிடையாது. யார் வேணாலும் கட்டிட்டு போட்டோம், ராஜராஜனே கட்டட்டும், அதனால நமக்கு என்ன வந்துருச்சு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும்போது, ரைட், இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம வர்றோம். கரண்ட் போய் வருது என்ன, இப்படி இருக்கிற காலத்துல
இந்த ஜோதிட சாத்திரத்தை உருவாக்குனவங்க படிப்படியா உருவாக்கும் போது படிப்படியா சான்ஸ்கிரிட்ல இருந்துதான் மொழிபெயர்க்கப்படுது. முழுமையாக ஜோதிடத்தினுடைய தலைவர்கள் யாருன்னா சமஸ்கிருத பண்டிதர்கள் தான். தமிழுக்கு ஜோதிடம் எல்லாம் கிடையாது. அப்படி வர்றப்ப கோச்சாரம் வருது, முகூர்த்தம் வருது, அப்புறம் கோச்சார கணக்கு வருது, அப்புறம் கோள்களை கோள்கள் கணக்கு வருது, கோள்கள் கணக்கு நட்சத்திரம், அப்புறம் தான் கோள்கள் கணக்கு வந்த பின்னாடி பாவகம், இப்படி எல்லாம் வரிசையா வருது. இந்த திசா புத்தி பலன்களும் வருது. பொதுவாக இந்த பராசர ஓரால 32 திசா சிஸ்டத்துல இந்த விம்சோத்திரி திசாவும் இதுக்கு இந்த திசா பாவம் 120 வருஷத்துக்கு ஒரு திசைக்கு புத்திகளையும் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறை சொல்லல. ஆனா அங்க பாவகப்படி எல்லாம் செயல் கிடையாது. அங்க கோள்களுடைய சத்துரு மித்திருக்களின் அடிப்படையில தான் திசையும் புத்தியும் வேலை செய்யும் அப்படின்னு அந்த காலத்துல வரையறுக்கப்பட்ட ஒரு உண்மை. அதை சொன்னாங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி புக்கு எழுதினவங்க எல்லாம். அப்புறம் நல்ல பாவகங்கள் எவ்வாறு வேலை செய்யுதுன்னு நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆய்வுகள். அதுல கேஎஸ்கே எல்லாம் சூப்பர்மேன். அவரு சப்ளாட கண்டுபிடிச்சாலும் நாங்க அங்க போல பாவக அமைப்பை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அது எப்படி வேலை செய்யுது, எப்படி கோள்கள் செய்யுது, பலன்கள் என்ன நடக்குதுன்னு பல 100 ஜாதகங்களை கேட்டு பேசி ஆய்வு செஞ்சு நடத்தி வகுப்புல எல்லாம் நடத்தியிருப்பேன். அப்படி நடத்தி வர்றப்ப பாவகத்தை கோள்கள் இயக்கிறப்ப சூரிய திசையில சனி புத்தியும் நல்லா இருக்கு, சனி திசையில சூரிய புத்தியும் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெருசா எதுவும் கெட்டு போகல. அதனால கோள்களுடைய அந்த அடிப்படை சத்துருமித்து தன்மைகள்ல இருந்து மாறி கோள்கள் பாவகத்தை இயக்கக்கூடிய தன்மையில வந்ததுனால இங்கு சத்துருமித்திற்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. இப்ப நடக்கிறது பாவக உலகம். நல்ல பாவத்துல இருக்கிற கோள் தசா புத்திகளை நடத்துறது, நல்ல பாவ குறிகாட்டிகளாக தசா புத்திகளை நடத்துறது தான் இன்னைக்கு நடக்குதுங்க. அதனாலதான் நான் அந்த தசா புத்திகள்ல இல்லைங்க, அந்த இயற்கையா அந்த சத்துருமித்திர அடிப்படைங்கிறதெல்லாம் இன்னைக்கு பயனற்றதுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கமா கொடுத்தேன். இந்த விளக்கத்தை சொல்றதுதான் இந்த வரலாறை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இங்க வரலாறுன்னு சொல்லி ஏகப்பட்ட பொய்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரலாறு கிடையாது. இப்படித்தான் வரலாறு வருதுங்க. நன்றிங்க. சத்துரு மித்திருங்கிறதெல்லாம் கிடையாது. பாவக அடிப்படையில தான் தசா புத்திகள் பயன் தருங்க. நன்றிங்க.